أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 42, சூரா பக்கரா 2வது ஜுஸு. சரிங்களாம்மா? 2வது ஜுஸுவில் சூரா பக்கரா 42வது பக்கம் பேஜ் நம்பர். சரிங்களா? அதில் நம்ம இன்றைக்கி இந்த ஆயுதம் தான் சொல்லித்தர போகிறேன் இன்ஷா அல்லாஹ். கரெக்டாக நான் இது இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாமே சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் கவனமாக கவனிச்சுட்டு நான் எப்படி சொல்லித்தரணும் அதே போல் நீங்களும் சொல்லி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக உங்களாட்டையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தஜ்வீத் முறைப்படி ஓத முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களாம்மா? பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم உலாஇக. இந்த லாமுக்கு மேலே கடா ஜபருக்கு மேலே பெரிய மது. இந்த பெரிய மது வந்துச்சு என்னமா செய்யணும்? வெரி குட், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதாவது இந்த பெரிய மது வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த எழுத்தை 5 அலிஃபுக்கு நீட்டணும். இங்கே பாருங்கள், லாமுக்கு மேலேயும் அந்த பெரிய மது வச்சுருக்க மாதிரி இருக்குது, இந்த ஹம்சாக்கு மேலேயும் பெரிய மது இருக்க மாதிரி தான் இருக்குது. சரிங்களாம்மா? அப்போ நம்ம எந்த எழுத்தை நீட்டுற மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கொஷின் எல்லாருக்குமே வந்திருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கான விடை கரெக்டாக தெரியாது இல்லையா? இப்போ நான் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த லாமுக்கு மேலே பாருங்கள் கடா ஜபர் இருக்குது. கடா ஜபர் நம்ம என்ன செய்வோம்? ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும். ஹம்சாக்கு பாருங்கள் ஜேர் தான் இருக்குது. ஜேர் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நீட்டிலாம் ஓத மாட்டோம். அங்கே என்ன இருக்கோ அதை அப்படி நம்ம உச்சரிப்போம், அப்படி தானே? அப்போது இதில் எந்த எழுத்தை, எந்த வார்த்தையை நீட்டுற மாதிரி இருக்கோ அந்த எழுத்து என்ன செய்யணுமோ 5 அலிஃப் நீட்டே ஓதணும். புரியுதுங்களாம்மா? இப்போ உதாரணத்துக்கு இந்த லாமுக்கு மேலே பாருங்கள் கடா ஜபர் இருக்குது. அது நம்ம ல அப்படி சொல்லாமல் லா அப்படி சொல்லுவோமா? அப்போது அந்த லா அப்படிமா நம்ம நீட்டுறோம். சரிங்களா? அதாவது நீட்டுறோம். அப்போ நம்ம இதை என்ன செய்யணும்? 5 அலிஃபுக்கு நம்ம இதை நீட்டி ஓதணும். லா ஈக்க அப்படின்னு ஓதணும். புரியுதுங்களாம்மா? இப்போ இங்கே பாருங்களேன், ஆ பா அ கு இம். இப்போது இங்கே பேக்கு மேலே ஜபர் இருக்குது, பேக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது, அதுக்கு மேலே ஜபர் இருக்குது. இந்த 2 எழுத்துக்குமே ஜபர் தான் இருக்குது. அப்போது இந்த பெரிய மத்தை எந்த எழுத்துக்கு வச்சுருக்காங்க? சந்தேகம் வருது இல்லையா எப்படி ஓதணும்னு சொல்லிட்டு? அதாவது இங்கே ப இருக்குது, பக்கத்தில் அலிஃப் இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ஓதுவோம். ப அலிஃபு ஜபரு பா அப்படி சொல்லுவோமா? ஹம்சாவை நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். புரியுதுங்களாம்மா? இதை பா அப்படின்னு சொல்லுவோம், இதை அப்படி தான் சொல்லுவோம். அப்போது இது நம்ம எதை நீட்டுறோம்? பாவை தான் நீட்டுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த பெரிய மத்தை பாக்கு தான் வைக்கணும். அப்போது ஆ பா அக்கும் அப்படின்னு ஓதணும். புரியுதுங்களாம்மா? இப்போ மேலே பாருங்கள், ராலீன். ராது இருக்குது, பக்கத்தில் அலிஃப் இருக்குது. ஆனால் அலிஃபுக்கு மேலே தான் என்ன செஞ்சுருக்காங்க? பெரிய மது வச்சுருக்காங்க. ராதுக்கும் இந்த பெரிய மது சம்மந்தம் இல்லாமல் இருக்கா? ஆனால் இந்த நம்ம என்ன செய்வோம்? இந்த ராதையும் அலிஃபையும் சேர்த்து தான் நம்ம நீட்டுவோம். அப்போது ராது அலிஃபு ஜபர் ரா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நம்ம அதை நீட்டுறதுனால நம்ம என்ன செய்யணும்? ரா அப்படின்னு 5 அலிஃபு நம்ம நீட்டணும். புரியுதுங்களாம்மா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இதை நம்ம சொல்லித்தரட்டா? லாம் ஈக்க லஹும். இங்கே சுக்குன்னு வச்ச மீன் வந்திருக்காமா? அடுத்ததாக பாருங்கள், நூன் வந்திருக்கா? நூன் என்ன எழுத்து? ஃபஸ்ட்டு இந்த சுக்குன்னு செய்யப்பட்ட இந்த மீமை எப்படி சொல்லுவீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. வெரி குட், மாஷா அல்லாஹ். நம்ம கிளாஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்க கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. மாஷா அல்லாஹ், சூப்பராக சொன்னீங்கம்மா. வெரி குட் வெரி குட். தப்பாக சொன்னவங்க திருத்திக்கோங்க, நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது சுக்குன்னு செய்யப்பட்ட இந்த மீமே சாக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்குன்னு செய்யப்பட்ட நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய சட்டங்களை திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் நமக்கு மனசில் நல்லா பதியும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறது என்னென்னா, இப்போது சிஸ்டர் நம்ம என்ன செய்கிறோம்? குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கோம்.
சரிங்களாம்மா? குரான் ஓதிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஓதும் போது இந்த இடத்துல இந்த சட்டம் தான் வருது அப்படின்னு எங்களால் என்ன செய்ய முடியலை, உடனடியாக அதை கண்டுபிடிக்க முடியலையே, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் இந்த கேட்குறாங்க. அதாவது நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஓதுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு என்ன விஷயம்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஓதும் போது முதல்ல இந்த ஒரு ஆயத்தை ஓத போகிறீங்கன்னா அந்த ஒரு ஆயத்தை ஃபஸ்ட்டு கவனிங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன எழுத்துக்கள் வந்திருக்கு, என்னென்ன சட்டங்கள் வந்திருக்குங்கிறத கவனிங்க. கவனிச்சுட்டு லைட்டாக ஒரு பென்சில் வச்சு ஒரு குறித்து வச்சுக்கோங்க. லைட்டாக ரொம்ப லைட்டாக குறித்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னாக்கா, இங்கே நம்ம பென்சில் வச்சு குறிச்சிருக்கோமே, எதுக்காக இங்கே குறித்தோம், நமக்கு டக்குன்னு தோணுமா? அப்படி நம்ம தோணும் போது ஆமாம் அந்த நமக்கு சட்டம் வருது இல்லையா, அதான் நம்ம குறிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். சரிங்களாம்மா? இது சின்ன ஒரு எதுக்காகனாக்கா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், சுக்குன் செய்யப்பட்ட மீம் வந்திருக்கு. இதை மீமே சாக்கின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நூன் வந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன சட்டம் வருது? வெரி குட், மாஷா அல்லா. இல்ஹாரே சபவியுடைய சட்டம் வருது. சரிங்களாம்மா? என்ன சட்டம் வருது? இல்ஹாரே சபவியுடைய சட்டம் வருது. அப்படின்னா என்னதுமா? சூப்பர், வெரி குட், மாஷா அல்லா. அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்ததான் நூன் வந்துச்சுனாக்கா, நூனுன்னு இல்லை, பா மீம். என்ன எழுத்து? பா. சொல்லுங்கள், பா மீம். வெரி குட், மாஷா அல்லா. இந்த 2 எழுத்துக்களை தவிர வேறு எந்த எழுத்துக்கள் வந்தாலும் நம்ம அங்கே என்ன செய்யணும்? சுக்குன் செய்யப்பட்ட இந்த மீமை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அப்போது லஹும் நஸ்வீபும், இங்கே நமக்கு பாக்கு மேலே பேஷ் இருக்காமா. அடுத்ததாக பாருங்கள், மீம் வந்திருக்கு. தன்மீனுடைய குறியீட்டுக்கு அடுத்ததாக மீம் வந்துச்சுனாக்கா இங்கே நம்ம என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணும்? வெரி குட், மாஷா அல்லா. இங்கே நம்ம என்ன செய்யட்ட ஃபாலோ பண்ணணும்? இதகாம் பில்குன்னா செய்யணும். தன்மீனுடைய குறியீடு மீம் வந்துச்சுன்னா மீம் இதகாம் பில்குன்னாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அது போக சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியீடுகளை நம்ம என்ன செய்யணும்? ஒற்றை குறியீடை மாற்றி ஓதணும். புரியுதுங்களாமா? அப்போது நஸ்வி பூ இம் பும் என்ன செஞ்சோம்? தோ பேஷை எடுத்துகிட்டு பேஷ் வச்சுருக்கோம். அப்போது பு இம் பும் நஸ்வி பும். இந்த மீமுக்கு மேலே சத்து வந்தனால மீமை நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். நூனுக்கு மேலே சத்து வந்தாலும் நம்ம நல்லா என்ன செய்யணும்னு அழுத்தி உச்சரிக்கணும். இப்போ நமக்கு மீமுக்கு மேலே சத்து வந்தனாலும் மீமை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். நஸ்வி பும் மிம்மா அப்படின்னு வரும். புரியுங்களாமா? கசபு இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நிப்பாட்டும் போது இங்கே எப்படி இருக்கோ அதை அப்படி நிப்பாட்டிக்க வேண்டியதான். ஏன்னா இதில் நமக்கு லாஸ்ட்டாக சுக்குன்னு வச்சு தான் வந்திருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இதை அப்படி நிப்பாட்டிக்கலாம். சரிங்களாமா? புரியுதுங்களா? அப்போது உலஹும் நஸ்வீபும் மிம்மா கசபு. உங்களாட்டி இந்த ஒரு ஆயத்தை முழுமையாக ஓத முடிச்சுன்னா மாஷா அல்லா. அதாவது இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் மாஷா அல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொஞ்சம் முடியல, மூச்சு கொஞ்சம் வாங்குறதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போமா? உலஇக லஹும் நஸ்வீபும் மிம்மா கஸபு. இப்போ நம்ம அடுத்த ஆயத்து வவ்வாஹு. அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள இடத்துல ஜபர் வந்துச்சுனாக்கா அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையினால வாய் நிறைய காற்று வச்சு நம்ம உச்சரிக்கணும். அப்போது வவ்வாஹு சரீஉல் ஹிசாப். இங்கே நம்ம நிப்பாட்டும் போது பாக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு ஆயத்தை திருப்பி ஓதி காமிக்கிறேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மூச்சு விடாமல் ஓத ட்ரை பண்ணுறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இங்கே குட்டி துவா இருக்கா, இங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாம் தாராளமா. சரிங்களா? நம்ம நிப்பாட்டிட்டு இங்கே அடுத்து வருவோம். உலஇக லஹும் நஸ்வீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். நிப்பாட்டும் போது பாக்கு கீழே கூட ஜேர் எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். இது வக்ஃபுடைய சட்டத்தில் வரும். நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாலையா, அவங்களுக்கு இந்த ஒரு ஆயத்தில் சின்ன சின்ன சட்டங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாலையா, இதே மாதிரி இதை விட இன்னும் எளிமையாக இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 மாத கோர்ஸாமா, 2 மாதம் தான். உங்களுடைய மாமியார் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சிங்க இருப்பாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ குரான் ஓத தெரியாமல் இருப்பாங்க. சரிங்களா? குரான் ஓத தெரியாமல் இருப்பாங்க. இல்லைன்னா எனக்கு குரான் ஓத தெரியுமான தஜ்வீத் முறைப்படிதாமா தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா?
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா. வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுனாக்கா 2 மாத கோர்ஸ் தான். 2 மாதத்தில் நீங்கள் அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பெரிய கிருபை கொண்டு தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஓத வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா, விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ஆயிடுச்சு சொல்லித்தரேன். நம்மக்கிட்ட மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கொஞ்ச நேரம் இதை கேளுங்க. ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக உங்களுக்கு சரிங்களா, கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜஸாக்கல்லாஹ். ஏன்னா நான் 2 மாசத்துல ஓத முடியுமா அப்படின்னு நினைச்சா அது முடியும் அப்படின்னு முடிச்சு காட்டியிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஜஸாக்கல்லாஹ் நான் சொல்லுவேன். எனக்கு நான் சிங்கப்பூர்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு ஓதணும் அந்த ஏதோ மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த 2 மாசத்துல எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்னொரு மெயின் விஷயம், நீங்க எது தப்பா ஓதிட்டாலும் இந்த இது ஓதணும்னு சொல்லிட்டு சூப்பர் மாஷா அல்லாமா அந்த வார்த்தை அவ்வளோ என்கரேஜ் பண்ற மாதிரி திரும்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஓதிடணும். அந்த ஆடியோல நீங்க சூப்பர் மாஷா நல்லா ஓதுறீங்க அந்த வார்த்தையை கேட்டுருணும்ட்டு திரும்ப போடுற மாதிரி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த குர்ஆன் எடுத்து ஓதும் போதும் உங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆமீன். எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமான அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நான் வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எத்தனையோ மக்களுக்கு நம்ம குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி நிறைய மக்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி பயனடையணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மையில் பங்கெடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு அடுத்த ஆயத்து சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.